Good morning students. நம்ம இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட் யூனிட் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் மெயினாட்டு லிஸ்ட்டோட கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, நார்மலாக டேட்டா பேஸில் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணினா அந்த டேட்டா ஸ்டோரேஜ் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் அ வே ஆஃப் நாட் ஒன்லி ஸ்டோரிங் த டேட்டா பட் ஆல்சோ ஆர்கனைசிங் த டேட்டா. ஓகே, ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் கம்பைலர் டிசைன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், டிபிஎம்எஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏரியாவில் எல்லாமே நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆகுது. இனி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ரெண்டாட்டு நம்ம பிரிக்கிறோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பில்டினாட்டு சில டேட்டா டைப்ஸ் சப்போர்ட் ஆகும். அதுதான் என்னது ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள், ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ணின டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுக்கு கீழே அரே, லிஸ்ட், ஃபைல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இதுலேயுமே ஃபர்தராக டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம ரெண்டாட்டு டிவைட் பண்ணலாம், லீனியர் அண்ட் நான் லீனியர். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபர்தராக ரெண்டாட்டு டிவைட் பண்ணோன்னா அது லீனியர் அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, எலமெண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா லீனியர் ஆட்டு இல்லைன்னா சீக்வென்ஷியல் ஆர்டராட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அரே, லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ. ஸோ இதெல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, எலமெண்ட்ஸ் லீனியராக ஸ்டோர் ஆகணுங்கிறது கிடையாது, சீக்வென்ஷியல் ஆர்டராக ஸ்டோர் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் ட்ரீஸ், கிராஃப் இதெல்லாம். இனி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னென்னா, யூஸருக்கு என்ன தெரிஞ்சால் போதும்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வேண்டாம். ஸோ இந்த ஹைடிங்கை தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஏடிடியில் நம்ம என்னெல்லாம் கம்பைன் பண்ணுறோன்னா, டேட்டா டைப், அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், பிஹேவியர் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டாக்னு பார்த்தோன்னா, ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டர் நமக்கு வேணும், என்னது டாப். ஸ்டாக்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம், பாப் பண்ணுவோம். புஷ்னா என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். பாப்னா என்ன பண்ணும், டெலீட் பண்ணும். இது அவ்வளவும் சேர்ந்தது தான் ஸ்டாக் ஏடிடி. ஸோ ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட் இதெல்லாமே ஏடிடியோட எக்ஸாம்பிள். ஸோ முதல்ல நம்ம லிஸ்ட் ஏடிடி பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஏடிடி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லிஸ்ட் ஏடிடிங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அதாவது இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும், லீனியர் ஆட்டு சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். லிஸ்ட் ஏடிடியை ரெண்டு வேல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இனி எதனால் நம்ம லிங்க் லிஸ்ட் அரே இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு கொஸ்டின். ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷனில் பேசிக்காக ஒரு 3 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, அரேயில் முதல்லையே ஒரு மேக்ஸிமம் சைஸ் கொடுக்கணும். இப்போ அரேயோட சைஸ் 10ன்னு கொடுத்துட்டோன்னா 10 எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதை தாண்டி எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இது மொதல் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, 50 எலமெண்ட்ஸ்னு அரே சைஸ் கொடுத்துட்டு 10 எலமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா மீதி இருக்கக்கூடிய 40 ஸ்பேஸஸும் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன இம்ப்ளிமெண்டேஷன் போகும், லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போகும். இதே டைமில் அரேயோட இம்ப்ளிமெண்டேஷனில் அட்வான்டேஜும் இருக்குது. டைரெக்டாக ஒரு எலமெண்ட்டை எனக்கு ஆக்சஸ் பண்ணணுன்னா ஏ ஆஃப் 5, ஏ ஆஃப் 10 அப்படி கொடுத்துட்டேன்னா டைரெக்டாக அந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ண நம்ம லிங்க் லிஸ்ட் போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட்னால் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும், சீக்வென்ஷியல் ஆட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம நோட்னு சொல்லுவோம்.
அந்த நோடில் டேட்டா இருக்கும், அடுத்த நோடை பாயிண்ட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் அடுத்த எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். இந்த லிங்க் லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஸ்டார்ட்டுங்கிற பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் லிங்க் லிஸ்ட்டோட ஜெனரல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்சஸ். அரேயில் நோட்ஸ் கான்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். லிங்க் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் கான்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகணுங்கிறது கிடையாது. அரே ரேண்டமாட்டி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். லிங்க் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை ரேண்டமாட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நோடை ட்ராவர்ஸ் பண்ணாதான் அடுத்த நோடோட அட்ரஸ் கிடைக்கும். அரேயில் புதுசாட்டு எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியாது. ஒன்ஸ் சைஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா புது எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. லிங்க் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. we can add number of elements in the list. இனி ஃப்ரீ பூல் அவைல் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா, லிங்க் லிஸ்ட்டில் ஸ்பேசஸ் கண்டினியூஸாக இருக்காது. அப்போ எந்தெந்த இடத்துல எலமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, லொக்கேஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, இதை ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஒரு லிங்க் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறோம், ஃப்ரீ பூலுங்கிற லிங்க் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஃப்ரீ ஸ்பேஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவைல்ங்கிற பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். இனி டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட்: சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் டபுளி லிங்க் லிஸ்ட். முதல்ல சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னா, நார்மல் லிங்க் லிஸ்ட் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் சிங்கிளி லிங்க் லிஸ்ட். எலமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நோடுங்கிறோம். ஸ்டார்டிங் எலமெண்ட்டை ஸ்டார்ட்டுங்கிற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணும். ஒரு நோடில் இன்னொரு நோடோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். கடைசி நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லாட்டு இருக்கும். ஸோ இதுதான் சிங்கிளி லிங்க் லிஸ்ட். அடுத்தது நம்ம பார்க்க போவது அடுத்த வேரியேஷன், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னா, சிங்கிளி லிங்க் லிஸ்ட் தான், ஆனால் லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னவா இருக்காது, நல்லா இருக்காது. லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் ஃபஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணுற மாதிரி அதில் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர்லேயும் சர்க்குலர் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டும் இருக்குது, சர்க்குலர் டபுளி லிங்க் லிஸ்ட்டும் இருக்குது. அடுத்து டபுளி லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னா, இதில் ஒரு எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு நோடை பொறுத்த வரைக்கும் 2 டேட்டா இருக்கும். ஓகே, ஒரு டேட்டா 2 பாயிண்டர் இருக்கும். லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், இல்லைன்னா ப்ரீவியஸ் பாயிண்டர், நெக்ஸ்ட் பாயிண்டர். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லாம் ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் ட்ராவர்ஸ் பண்ண முடியும், பேக்வேர்ட் டைரெக்ஷனில் ட்ராவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் டபுளி லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் நோடை பாயிண்ட் பண்ணுறதுக்கும் பாயிண்டர் வச்சுருக்கிறதுனால பேக்வேர்டு ட்ராவர்ஸிங்கும் என்ன ஆகும், பாசிபிள். இதுதான் டபுளி லிங்க் லிஸ்ட்டோட அட்வான்டேஜ். இனி அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பாலினாமியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு பாலினாமியல்னு பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இதுதான், 6x² x³ 9x² + 7x + 1. ஸோ இதை நம்ம எப்படி லிங்க் லிஸ்ட் வச்சு ஸ்டோர் பண்ணலான்னா, ஒவ்வொரு நோடில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். முதல்ல 6ங்கிறது டேட்டா, அதோட எக்ஸ்பனன்ட் 3. அடுத்தது 9ங்கிறது டேட்டா, 2ங்கிறது அதோட எக்ஸ்பனன்ட். 7ங்கிறது டேட்டா, 1ங்கிறது அதோட எக்ஸ்பனன்ட். 1ங்கிறது டேட்டா, ஸோ லாஸ்ட் நோடுக்கு எக்ஸ்பனன்ட் இல்லை, ஸோ அப்போ 0. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம முடிக்கிறோம்.